பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, உங்களெல்லாம் இந்த ஃபெய்த் கிளினிக்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமான வார்த்தையோடு கூட கர்த்தர் எங்களை உங்களோட இணைய வைத்திருக்கிறார். இந்த லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலிஸ், உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம். ஆமென். பிரியமானவர்களே, நான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். என்ன சொன்னார்னா, பயப்படாதே, நான் சொன்ன பிரகாரமாய் நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில போராட்டங்கள், சில சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு விரோதமாய் நடக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா நடக்கலாம். நீங்க கூட நினைக்கலாம், கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இதெல்லாம் நடக்குமா? நிச்சயமா நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, என் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள், என் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது நிச்சயமா கர்த்தர் சொன்னதை என் வாழ்க்கையில் நடக்காதுன்னு நீங்க பயந்துகிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த காலையில திட்டமாய் உங்க கூட பேசுகிறார். பயப்படாத, நான் உனக்கு சொன்ன பிரகாரமாய் நடக்கும். எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. வாட் வில் ஹேப்பன்? கர்த்தர் என்ன சொன்னாரோ that will happen. அது நடக்கும். கர்த்தர் என்ன சொன்னாரோ அது மட்டும் தான் நடக்கும். ஆமென். என்ன நடக்க போகுது? கர்த்தர் சொன்னது மட்டும் தான் நடக்கும். சொல்லுங்க, என்ன நடக்கும்னா, என்ன நடக்கும்னா, கர்த்தர் சொன்னது மட்டும் தான், கர்த்தர் சொன்னது மட்டும் தான் நடக்கும். ஆமென். வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய குணாதிசயம் என்னன்னா, அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்ற கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க சில நேரத்துல மனுஷங்க சில நம்பிக்கையான வார்த்தையை சொல்லலாம். கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்றேன், நான் ஏதோ உனக்கு உதவி செய்யறேன்னு மனுஷங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதோ கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும்போது சொல்லுவாங்க, நான் ஹெல்ப் பண்ணலாம் தான் நினைச்சேன், ஆனா என்னால என்ன பண்ண முடியல, ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லி மனுஷங்க சில நேரத்துல நம்மளைய காலவாரி விட்டுருவாங்க, நம்பிக்கை துரோகம் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்லைங்க. அவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார்னா, வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்க உள்ளத்துக்குள்ளாக பயம் இருக்கலாம், பாஸ்டர் என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, என் எதிர்காலம் நல்லா இருக்குமா, எனக்கு சந்தேகமா இருக்கு, நடக்கிற போராட்டங்கள், எனக்கு வருமானம் எதுலையுமே வரல, ஒருவேளை நான் ஒண்ணுமில்லாம போயிருவானோ, எனக்கு அப்படிதான் தோணுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்றேன், அப்படிலாம் நடக்காதுங்க. எப்படி நடக்கும் தெரியுமா? உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர் என்ன சொன்னாரோ அப்படிதான் இருக்கும். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் சொன்ன பிரகாரமாய் தான், கர்த்தர் சொன்ன பிரகாரமாய் என் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வாசிப்போமா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 5:24. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஏன் கர்த்தர் அவர் சொன்ன வாக்குத்தத்தின்படி உங்க வாழ்க்கையில செய்வார்னா, உங்களை அழைச்ச தெய்வம் என்ன உள்ளவராய் இருக்காரா? உண்மை உள்ளவராய் இருக்காராம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், இரண்டாவது உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதாவது சில நேரத்துல விருந்துக்கும் குடும்ப ஃபங்க்ஷனுக்கும் நம்மளை கூப்பிடுவாங்க, நம்மளும் சந்தோஷமா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு தான் போவோம். அங்க போனா ஏண்டா போனோன்ற மாதிரி நடந்துப்பாங்க. பாத்துருக்கீங்களா? என்னமோ நம்மளை கூப்பிடாத மாதிரியும் நம்ம வாலண்டியரா வந்து உட்கார்ந்த மாதிரியுமே ஜனங்க நடந்துப்பாங்க. என்னன்னா, அவங்க கையில காசு இருக்கும், நம்ம கையில ஒண்ணுமே இருக்காது. அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க? நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க. நம்மளை சொந்தக்காரங்கன்ற கூட அறிமுகப்படுத்துறதுல வெக்கப்படுவாங்க. ஐயோ, இவனை போய் என் சொந்தக்காரன் சொன்னா என் குடும்பத்துல என்ன நினைப்பாங்க, என்னை யாருமே நீ மதிக்க மாட்டாங்கன்னு நம்ம ஜனங்க நினைச்சு நம்மளை ஒதுக்குவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்லைங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எதிலிருந்து கர்த்தர் உங்களை அழைத்தார்? இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். வியாதியிலிருந்து ஆரோக்கியத்துக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். தரித்திரத்திலிருந்து நிறைவுக்குள்ளாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒருவேளை ஊழியக்காரங்களா இருப்பீங்கன்னா தோல்வியிலிருந்து ஜெயத்துக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நிச்சயமா என்ன சொல்லி உங்களை அழைச்சாரோ, என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்து அழைச்சாரோ, என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லி அழைச்சாரோ, அது நிச்சயம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர். மனுஷனை போல இல்லைங்க,
கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். சில நேரத்துல மனுஷங்க நம்முடைய வான் கூப்பிடுவாங்க, அந்த நேரத்துல நல்ல நினைப்புல தான் இருப்பாங்க, நல்ல மனநிலைமையில தான் இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமா வான் கூப்பிடுவாங்க. ஆனா நடுவுல ஏதோ சங்கடம் ஆயிட்டா என்ன பண்ணுவாங்க, அவங்க மனமாறிடுவாங்க இல்லையா. ஏன்டா இவனை கூப்பிட்டோம், ஏன் இவனை வர சொன்னோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மன வருத்தம் வரும்ல. உடனே நம்ம கூட தெரியாம போயிட்டோம்னா அவங்களுக்கு உடனே கோபத்தை முகத்திலேயே காமிச்சிடுவாங்கல்ல. ஆனா கர்த்தர் அப்படி இல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அல்லேலூயா. உங்களை அவர் தாயின் கருவிலிருந்தே உங்களை அழைச்சு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த நன்மையில ஒண்ணு கூட குறைவில்லாமல் நிச்சயம் கர்த்தர் தருவார். கமெண்ட் பண்ணுங்க, எந்த நன்மையும் குறைவில்லாமல், எந்த நன்மையும் கர்த்தருக்கு நிறைவாய் தருவார். மூன்றாவதாக பாருங்க, ஏன் கர்த்தர் சொன்னபடிதான் நடக்கும்னா, தீத்து 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போமா? தீத்து 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். கர்த்தர் நல்லவர். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருப்பார்னா, பொய் உரையாதவராய் இருக்கிறார். ஏன் கர்த்தர் சொன்னபடி நடக்கும்? ஏன் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி உங்க வாழ்க்கையில் நடக்கும்னா, கர்த்தர் எப்பேற்பட்ட தேவன்னா பொய் உரையாத தேவன். கமெண்ட் பண்ணுங்க, மை காட் இஸ் நாட் a liar. என் தேவன் பொய் உரையாத தேவன். சொல்லுங்க, மை காட் இஸ் நாட் a liar. மை காட் இஸ் நாட் a liar. அவர் பொய் சொல்ல மாட்டாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் பொய் உரையாத தேவன். ஆமென். சில நேரத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா, வந்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஏதோ ஒன்று சொல்லணுமே அப்படின்னு நினைப்போம்ல. நம்ம ரோட்ல யாரோ பார்த்துட்டோம்னா ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏதோ சொல்லணும்னு நினைப்போம். சிலவங்க ஃபோன் பண்ணுவாங்க, நம்ம எடுக்க முடியாத நிலைமையில் இருப்போம். அப்புறம் ரோட்ல பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ போனா நான் பார்க்கலையே, சைலண்ட்ல போட்டேனே, அப்படி இப்படின்லாம் பயங்கரமா உருட்டுவோம் இல்லையா. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல, பொய் உரையாத தேவன். உன்னை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. உங்களை உயர்த்துவேன்னு சொல்லிட்டாருன்னா உயர்வா தான் இருப்பீங்க. என்ன நடந்தாலும் எப்படியோ உங்களை உயர்த்துவார். யோசிச்சு பாருங்க, தாவீதை கர்த்தர் உயர்த்துவேன்னு சொன்னார். சகோதரர்களுக்கு முன்பாக அவன் தலையில எண்ணெயை வார்த்து நீ இந்த தேசத்துக்கு ராஜான்னு சொன்னார். ஆனா அந்த ராஜரீகத்துக்கு விரோதமாக தான் தாவீது வாழ்க்கையில ஏறக்குறைய 1 நாள் 2 நாள் இல்ல பிரியமானவர்களே, 17 வருஷம் போராட்டம் நடந்தது. ஆனா அத்தனை வருஷத்துல போராட்டம் நடந்தாலும் கர்த்தர் சொன்னது தானே நடந்தது. ஆமா, ஏன் கர்த்தர் சொன்னது நடந்தது? அவர் பொய் உரையாதவர். He is not a liar. He is not a liar. God will never lie. ஏதோ ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பணும்னு சொல்ல மாட்டார். உன்னை உயர்த்துவன் சொன்னார்னா உயர்த்தியே தான் தீருவார். சொல்லுங்க, என்னை உயர்த்தியே தான் தீருவார், என்னை ஆசீர்வதிச்சே தான் செய்வார். ஆமென். ஆசீர்வதிக்கவே செய்வார். ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிக்கிறதெல்லாம் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆமென். நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னோட கூட கண்ணீரோட பாரத்தோட யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்காக இப்பொழுது நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொய் உரையாத தெய்வம்ப்பா, உண்மை உள்ளவர் அப்பா, அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். ஆமாப்பா, இந்த 3 வசனங்களை வைத்து எங்க இறுதித்துக்குள்ளாக நாங்க பலப்படுகிறோம்ப்பா. கவலைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம், ஆனா எங்க உள்ளத்துக்குள்ளாக ஒரு எண்ணம் இருக்கு, எங்க உள்ளத்துக்குள்ளாக ஒரு சத்தியம் இருக்கு. கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர். மனுஷன் சொன்னபடி நடக்காது, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். அதுதான் யோபு சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன். எஸ், இந்த நேரத்துல நாங்க அறிந்திருக்கிறோம். யார் என்ன வேணா சொல்லலாம், ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். எங்க ஜனங்களுக்குள்ளாக இருதயத்தில் இருக்கிற பயங்களும் கலக்கங்களும் சந்தேகங்களும் விலகி போக முடியாது. பொழுதே உடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஒவ்வொருத்தரும் சிரசின் மேல தேவ பிரசனம் வரட்டும். விசுவாசத்தின் ஆவியினால நிரப்பப்படுவார்களாக. கர்த்தர் சொன்னது மாத்திரம் அவங்க வாழ்க்கையில் நடக்க கர்த்தர் கிருபை தாங்க. தேவனுடைய ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும். இந்த வாரம் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வாரமாயிருக்கும். ஆமென். You are blessed. Bye bye.